பழி போட்டு தப்பிக்க முடியாது. ஆளுநர் ஒன்றும் சட்டம் தெரியாமல் பேசல. ஆதாரங்களை அடுக்கிய அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு மட்டுமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்பது போலவே நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் தற்போதைய திமுகவில் உள்ள பெரும்பாலானோர் அரை வேக்காட்டு அரசியல்வாதிகள்தான். அரசியல் நுட்பங்கள் அனைத்தையும் அறிந்து முறைப்படி அரசியல் செய்ததெல்லாம் கருணாநிதி காலத்தோடு போய்விட்டது. ஆனால் இப்போது வரை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தால் அதை பார்த்து பேசும் மு.க. ஸ்டாலின் தன்னை அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிமேதாவியாக நினைத்துக் கொள்கிறார். குறிப்பாக மத்திய அரசையும் ஹிந்தியையும் எதிர்த்தால் தமிழ்நாட்டில் தனது அரசியல் பிழைப்பு நன்றாக ஓடும் என்று அவர் ஒரு கணக்கு போடுகிறார். அதனால்தான் மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுவது, ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று சொல்லி தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் படிப்பை கெடுப்பது என்பது போன்ற வேலைகளை அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இப்படி செய்துவிட்டு தனக்குத்தானே நம்பர் 1 முதலமைச்சர் என்கிற பட்டத்தையும் அவரே கொடுத்துக் கொள்கிறார். இந்த நிலையில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடந்து வரும் ஆளுநர் ரவியை திமுக விமர்சிப்பது வேடிக்கையாக இருந்து வருகிறது. குறிப்பாக ஒரு ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது எப்படி செயல்பட வேண்டும் என்கிற சட்ட திட்டங்கள் கூட தெரியாத திமுகவினர் அவரை வெளிநடப்பு செய்ய வைத்து விட்டதால் அது தங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன, சட்டசபை மரபுகள் என்ன என்பதை தெரியாதவர் அல்ல தமிழக ஆளுநர் ரவி. அவரை பொறுத்தவரை சட்டம் என்ன சொல்கிறதோ அதை சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரையாற்றுவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதமும் இரண்டுமே பாட வேண்டும் என்று அவர் கூறினார். ஆளுநர் என்பவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர் என்பதால் இந்திய அரசின் தேசிய கீதம் அவர் வரும்போது ஒலிக்கப்பட வேண்டும் என்பது சட்ட மரபு. அதைதான் அவர் சட்டசபையில் சுட்டிக்காட்டினார். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ ஆளுநர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்று தேசிய கீதத்தை பாட வைப்பதற்கு மறுத்துவிட்டார். ஆனால் அதை அவமானமாக கருதிய ஆளுநர் ரவி உடனடியாக சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். என்னை கேட்டால் திமுக அரசு இதை வேறு ஒரு நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்திருக்கிறது. ஆளுநரை வைத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதோடு பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. விலைவாசி விண்ணை முட்டி நிற்கிறது. இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பொங்கி எழுந்திருப்பதால் அதை திசை திருப்ப ஒரு பரபரப்பு அரசியலை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் மு.க. ஸ்டாலின். அதற்காக தான் தற்போது ஆளுநரை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்ப திட்டமிட்டு வந்த மு.க. ஸ்டாலின் ஆளுநரை சீண்டினால்தான் பரபரப்பும் சர்ச்சையும் வெடிக்கும். ஒருவேளை அது தான் எதிர்பார்த்தபடி பத்தி எரியவில்லை என்றால் ஆளுநருக்கு எதிராக நாமளே போராட்டம் நடத்தி அதை பெரிய விவகாரமாக்கி விடுவோம் என்று திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார் என்று கூறியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை, அதோடு திமுக அரசு நிர்வாக ரீதியாக தோல்வியடைந்து விட்டது, அதை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற சம்பந்தப்படாத விஷயங்களை கையில் எடுத்து மற்றவர் மீது பழி போட்டு தன்னை நல்லவராக மு.க. ஸ்டாலின் காட்டிக் கொண்டு வருகிறார். இங்கே நான் அவருக்கு சில விஷயங்களை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டசபைக்கு ஆளுநர் வருகிறார் என்றால் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமின்றி தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். ஆனால் திமுக அரசு அதை மறுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயலாகும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 1970ஆம் ஆண்டில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய தமிழ்தாய் வாழ்த்தை சுருக்கி திருத்தப்பட்ட பாடலை தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அறிவித்தார். கல்வி நிலையங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு வருகிறது. அதே சமயம் 1991ஆம் ஆண்டில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ஆளுநர் உரையின் முடிவிலும் தொடக்கத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இரண்டுமே பாடப்பட்டது. மத்திய அரசின் உத்தரவுப்படி அனைத்து மாநிலங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர்கள் வரும்போது தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை செய்ய மறுத்து மத்திய அரசின் ஆணையை மீறி நடந்திருக்கிறார். அந்த வகையில் ஆளுநர் ரவி முதலமைச்சரை அவமதிக்கவில்லை, மு.க. ஸ்டாலின் தான் ஆளுநரை அவமதித்திருக்கிறார். ஆளுநரை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசின் விதிகளின்படி மாநில அரசுகள் நடைபெற வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஏற்கனவே ஒரு மாநிலத்திலும் அவர் ஆளுநராக இருந்தவர்தான். அவருக்கு அரசியல் நடைமுறைகள் நன்றாக தெரியும். அதனால் நீங்கள் ஒன்றும் அவருக்கு அரசியல் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அவருக்கு நீதி வழங்க வேண்டும்.
அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி திசை திருப்ப வேண்டாம். நீங்கள் எத்தனை வெடிகுண்டுகளை போட்டாலும் நாங்கள் அசைந்து கொடுப்பதாக இல்லை. திமுகவின் அரசியல் எங்களுக்கு தெரியும். அதனால் மாணவி விவகாரத்தில் ஒரு முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் அந்த பிரச்சனையை விடுவதாக இல்லை. அதனால் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல முதலமைச்சராக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அரசியல் ஆதாயத்திற்காக சர்ச்சைகளை ஏற்படுத்தி நீங்களே புதிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். இந்திய அரசு வகுத்துள்ள விதிகள், நடைமுறைகளை பின்பற்றுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியை விட்டுவிட்டு மக்களுக்கான அரசியலை முன்னெடுங்கள் என்றும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. 70 கோடிக்கு அண்ணாமலை மனைவி அகிலா சொத்து வாங்கினாரா? வதந்தியை கொளுத்தி போட்ட திமுக. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து திமுகவின் ஐடி விங் ஒவ்வொரு நாளும் பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டு வருகிறது. குறிப்பாக அண்ணாமலையின் தூரத்து உறவினர் யாரோ ஒருவர் வீட்டில் ஐடி ரைடு நடந்தால் அதற்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இருப்பது போன்று பேசத் தொடங்குகிறார்கள். அதே போன்று அண்ணாமலையின் உறவினருக்கு நண்பர் ஒருவர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினாலும் அதிலும் அண்ணாமலைக்கு தொடர்பு இருப்பது போன்று செய்தி வெளியிடுகிறார்கள். இந்த வேலையை கடந்த சில மாதங்களாகவே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முக்கிய வேலையாக செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில்தான் தற்போது இன்னொரு செய்தியையும் அண்ணாமலைக்கு எதிராக கொளுத்தி போட்டுள்ளார்கள். அது என்னவென்றால், அண்ணாமலையின் மனைவி அகிலா 70 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு சொத்து வாங்கி இருப்பதாக கடந்த சில தினங்களாக ஒரு பரபரப்பு செய்தி வைரலாகி வருகிறது. இந்த செய்தி குறித்து இதுவரை பாஜக தலைவர் அண்ணாமலை எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை என்றாலும் அது குறித்து பாஜக வட்டாரங்களில் விசாரித்த போது ஒரு தகவல் கிடைத்தது. அது என்னவென்றால், அண்ணாமலை அவர்களின் மனைவி ஒரு சொத்து வாங்கியது உண்மைதான். சூலூருக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 80 சென்ட் நிலம் வாங்கியிருக்கிறார். ஆனால் அதன் விலை என்பது வெறும் 7 லட்சம் தான். அதை தான் இப்படி 70 கோடிக்கு அண்ணாமலையின் மனைவி சொத்து வாங்கி இருப்பதாக வதந்தி பரப்பி வருகிறார்கள். அந்த சொத்தை வாங்கியுள்ள கிராமத்தை பார்த்தால் ஓட்டம் பிடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இன்னும் டெவலப்பே ஆகாத கிராமம். அந்த ஏரியாவில் தான் அண்ணாமலையின் மனைவி 7 லட்சத்துக்கு சொத்து வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி அது குறித்த வில்லங்க சான்றிதழையும் காண்பிக்கிறார்கள். அதில் அந்த நிலத்தின் அரசாங்க மதிப்பை 7 லட்சம் தான் போடப்பட்டுள்ளது. அந்த 7 லட்சத்தை தான் இவர்கள் 70 கோடியாக உயர்த்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். அண்ணாமலை பற்றி ஏதேனும் வதந்தி பரப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு அலையும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் இந்த விஷயத்தை பூதகரமாக்கி விட்டார்கள். ஆனால் ஏற்கனவே தனது தூரத்து சொந்தக்காரர்கள் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை ரெய்டில் தன்னை இணைத்து பேசப்பட்ட போது அதற்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்திருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் தனது மனைவி 7 லட்சத்துக்கு வாங்கிய சொத்தை 70 கோடி வாங்கியிருப்பதாக பரப்பப்பட்டு வரும் இந்த வதந்திக்கு அடுத்த அண்ணாமலை எத்தகைய பதில் கொடுக்க போகிறாரோ பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, ஆளுநரவை சட்டம் தெரியாமல் பேசவில்லை. மு.க.ஸ்டாலின் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியாமல் இருக்கிறார். ஆளுநர் மீது வீண்பழி போட்டு திமுக அரசு தப்பிக்க முடியாது என்று அண்ணாமலை கூறியிருப்பதும், அண்ணாமலையின் மனைவி அகிலா 70 கோடியில் சொத்து வாங்கியிருப்பதாக வெளியான பொய் செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.